நம்ம மருந்துகள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அது கூட இதையும் சேர்த்து கொடுக்குறது. இதையும் சேர்த்து கொடுக்கும்போது அது ரெக்கவர் ஆகிற வேகம் வந்து கொஞ்சம் அதிகமாகும், கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்து குணமடைஞ்சு வரும். அதில் தான் அந்த விட்டமின்ஸ், அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அந்த குஞ்சுகள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு எடுத்துக்கும். அது உடம்புல அதுவாக இயற்கையாக அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சத்தை. அது 2 நாள் 3 நாள் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் தண்ணி கொடுக்கல, தீவனம் கொடுக்கலன்னு சொன்னால் கோழி குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க. குஞ்சுகளை வந்து வெளியில் அனுப்ப போகிறீங்க, ஒரு 200 கிலோமீட்டர் போகுது இந்த கோழி குஞ்சு போக போகுதுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் இதை வச்சு அதை குடிக்க வைக்கலாம். தண்ணியை குடிக்க வச்சு அனுப்பும்போது அது கொஞ்சம் நிம்மதியாக. தோழர்களே தோழியர்களே வணக்கம். நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இந்த வைமராலில் என்ன பயன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம குணாஸ் பவுல்ட்ரியை பார்க்குற புதிய வியூவர்ஸ்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதையும் அழுத்தினோன்னா ஆள்னு ஒன்று வரும், அதையும் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்முடைய குணா நாட்டுக்கோழி பண்ணையை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் அதில் வந்து நம்ம சேனலில் அந்த சேனலில் வீடியோலாம் போட முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியலை, அதுலேருந்து வர்ற வருமானமும் நமக்கு வராது. வீடியோ அப்படியே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அந்த வீடியோவில் இருக்கிற மருத்துவங்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம், நான் மெசேஜ் பண்ணலாம், அதெல்லாம் இருக்கும். ஆனால் அதில் நாங்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது. புதுசாக அதில் எந்த வீடியோவும் போட முடியாது, அந்தளவுக்கு அதை வேலை பண்ணிட்டாங்க. கோழி குஞ்சுகள் தேவை, பெருவிட குஞ்சுகள் தேவை, சிறுவிட குஞ்சுகள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். பெருவிட குஞ்சுகள்லாம் நல்ல தரமான பெருவிட குஞ்சுகள் கொடுக்குறோம். தேவைன்னா சொல்லுங்கள், அதுவும் நாங்கள் தரோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வைமராலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வைமரால் அப்படின்றது வந்து சில பேர் விமரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைமரால் தான் அதோட சவுண்டு அவங்க சொல்கிறாங்க. இந்த வைமராலை வந்து நம்ம பயன்படுத்தினோம்னா இதனால் கோழிகளுக்கு என்ன நன்மை பயக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வைமரால் அப்படின்றது ஒரு சத்து டானிக். இது ஒரு மல்டி விட்டமின். இது ஒரு பல விதமான சத்துக்கள் அடங்கிய ஒரு விட்டமின். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் D3 இருக்குது, விட்டமின் இ இருக்குது, விட்டமின் B12 இருக்குது. எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க போட்டிருக்காங்க. இப்போ இது எதுக்காக இதை நம்ம கொடுக்கலாம் கோழிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சுகளுக்கு நோய்கள் வந்துருச்சு, பண்ணையில் வந்து நிறைய நோய் அட்டாக் பண்ணிருச்சு, கோழிகள்லாம் ரொம்ப சுணங்கிருச்சு, உறங்கிட்டே இருக்குது, வெள்ளை கழிச்சலாக இருக்குது, சளியாக இருக்குது, என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம மருந்துகள் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அது கூட இதையும் சேர்த்து கொடுக்குறது. இதையும் சேர்த்து கொடுக்கும்போது அது ரெக்கவர் ஆகிற வேகம் வந்து கொஞ்சம் அதிகமாகும், கொஞ்சம் சீக்கிரத்தில் வந்து குணமடைஞ்சு வரும். அதே மாதிரி குஞ்சுகளுக்கு வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்தும் போது குஞ்சுகள் நல்ல வளர்ச்சியாக ஆரோக்கியமாக நல்ல தீவனம் எடுக்கும், நல்லா வளரும். குஞ்சுகளும் நல்ல கல் மாதிரி நல்லா வெயிட்டாக வளரும். அப்புறம் பெரிய கோழிகளுக்கு கொடுத்தா என்ன பலன் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை கோழிகளுக்கு இதை கொடுக்கும்போது நல்ல முட்டை வந்து நல்ல தோல் தடிமனாகவும், தோல் முட்டை இடாத கம்ப்ளைண்ட்டும், தோல் முட்டை இடுற கம்ப்ளைண்ட்டும் வராது. தோல் முட்டை இடாமல் கோழிகள் நல்ல தரமாக முட்டையிடும். சேவல்களுக்கும் இது நல்லது. இணை சேர்றதுக்கு அதுக்கெல்லாம் சத்து வந்து உடம்புல நிறைய தேவைப்படும் போது இணை சேர்றதெல்லாம் நல்ல வேகமாக இருக்கும். அது மாதிரி இந்த மந்தமாக இருக்கிற சேவல்களுக்கெல்லாம் நீ தொடர்ந்து கொடுத்துட்டு வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழி இது வைக்கிறனால கோழி குஞ்சுகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாகும். ஆட்டோமேட்டிக்காக எதிர்ப்பு சக்தி உடம்புல உருவாகிடும். அப்போ நோய் தாக்குறது வந்து குறையும். கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சி நல்லா அபரிவிதமாக இருக்கும். இதெல்லாம் தண்ணியில் கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா தொடர்ந்து கொடுத்துட்டு வரும்போது கோழி குஞ்சோட வளர்ச்சி நல்லா அபரிவிதமாக இருக்கும். வெளியில் கோழிகளோட திரிகிற கோழி குஞ்சுகளையும் நீங்கள் இது அடைச்சி வச்சு வளர்க்குற குஞ்சுகளுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். தீவனம் போடணும், கோழி தீவனம் போடணும், அது கூட இதையும் வைக்கணும். கோழி தீவனம் போடாமல் அரிசி குருணை இதை சின்ன குஞ்சுகளுக்கு போட்டிங்கன்னா அது டெத் ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது, எதை வச்சாலும் சாகும். சரி, இது எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வேணும்ல நமக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது வைமர் சத்து டானிக் அப்படின்னோடனே நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு இதிலேருந்து 2 மூடியோ 1 மூடியோ ஊற்றியெல்லாம் வைக்கக்கூடாது. 1 லிட்டருக்கே வந்து 0.3 ml தான் வைக்கணும். இப்போ ஒரு கோழி குஞ்சு மட்டும் தனியாக பாதிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இதிலேருந்து ஒரு 2 சொட்டு 3 சொட்டு இங்கு பில்லர் வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 சொட்டு எடுத்து வாயில் எடுத்து குஞ்சுகளுக்கு போடலாம். அது மாதிரி ஒரு 2 மாத குஞ்சுகளுக்கு போடலாம். நிறைய இருக்கும்போது தண்ணியில் வச்சுருங்க. 1 லிட்டருக்கு 0.3 ml அது மாதிரி நீங்கள் வச்சிடலாம். ஒரு 20 லிட்டர் வைக்கிறீங்க தண்ணி அப்படின்னா ஒரு 5 ml இதிலேருந்து ஒரு 5 ml ஊற்றி 20 லிட்டர் தண்ணியில் வச்சிடலாம். அதே மாதிரி 40 ml தண்ணி 40 லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு 10 ml ஊற்றிக்கலாம். ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இதே வந்து 30 ml வந்து 60 ரூபா வருது. ஆனால் நீங்கள் பவுல்ட்ரியில் வந்து இந்த மாதிரி சில மருந்துகள்லாம் நிறைய விலை அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் இந்த வெட்டினரி மெடிக்கல்களில் வாங்கும்போது அவங்கள்ட்ட இதுக்கு வந்து பேரம் பேசி வாங்குங்க. அதாவது தள்ளுபடி கொடுங்க அப்படின்னு கேளுங்க. இப்போ 7%, 8%, 10%லாம் சில பேர் கொடுக்குறாங்க.
இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னதான் மருத்துவத்தை பற்றி நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு மெடிக்கல்கள் இல்லை, எங்கே பார்த்தாலும் எங்கேயாவது ஒன்று இருக்கும், அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. இப்போ அப்படி இல்லை. தடிக்கு விழுந்தால் ஊரில் 10 மெடிக்கல் உருவாக்கிட்டாங்க. 10 மெடிக்கல் 20 மெடிக்கல் இருக்குது சில ஊர்களெல்லாம். அப்போ எந்த மெடிக்கலில் வேணுமாலும் நம்ம கேட்டு வாங்கலாம். ஒரு மெடிக்கலில் இல்லாட்டி இன்னொரு மெடிக்கலில் கேட்கும்போது அவங்க அந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு மெடிக்கலை வந்து பார்க்குறீங்க, டெய்லி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மருந்தெல்லாம் தேவையோ அவங்கக்கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இதெல்லாம் எடுத்து வைங்க, எனக்கு தேவைப்படும் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கனாலும் அவங்க எடுத்து வச்சு உங்களுக்கு தருவாங்க. இந்த வைமராலை பொறுத்தளவில் நீங்கள் எப்போல்லாம் வைக்கணும், இப்போ தான் வைக்கணும், அப்போ தான் வைக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. டெய்லி தண்ணியில் நீங்கள் வைக்கலாம், டெய்லி தண்ணியில் வைக்கலாம். ஆனால் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா பார்த்துங்க. அதாவது வெட்டினரியில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது கோழிகளுக்கு. ஆனால் அந்த வைமரால் அப்படின்றது கொஞ்சம் சிறப்பு மிக்கது. நிறைய விஷயங்களில் நாங்கள் இதில் அனுபவ ரீதியாக சொல்கிறோம். சில விஷயங்கள்லாம் நல்லாவே பலன் தருது. இந்த கோழி குஞ்சுகள் வந்து ஒரு பயந்த தன்மையில், அதாவது கோழி குஞ்சுகளை கூண்டுகளில் இருக்கும்போதும் பண்ணையில் இருக்கும்போதும் அதிகம் விரட்டக்கூடாது. நம்ம விரட்டி அதை வந்து மன கஷ்டப்பட வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுகளுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப அடித்து விரட்டி அது பறந்து அடிக்குது பாருங்கள், அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்கும், இழைச்சி போய் நிற்கும், பயந்து போய் நிற்கும். அந்த மாதிரி பயங்கள்லாம் இருக்கும்போது கூட இது தண்ணியில் கலந்து விட்டாலும் இதை குடிக்கும்போது அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். அதே மாதிரி இதை நீங்கள் வெளியில் குஞ்சுகளை வந்து வெளியில் அனுப்ப போகிறீங்க, ஒரு 200 கிலோமீட்டர் போகுது, இந்த கோழி குஞ்சு போக போகுதுன்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் இதை வச்சு அதை குடிக்க வைக்கலாம். தண்ணியை குடிக்க வச்சு அனுப்பும்போது அது கொஞ்சம் நிம்மதியாக, உடல் வந்து நல்ல சோர்வு இல்லாமல் நல்ல ஒரு திடகாத்திரமாக போய் சேரும் அப்படின்றதெல்லாம் இதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் நம்ம இதை ரெகுலராக பயன்படுத்திட்டு வரலாம். பெரிய கோழிகளுக்கும் முட்டை கோழிகளுக்கும் பயன்படுத்தலாம், சேவல்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் பொதுவாக கொடுக்கலாம். பெரும்பாலும் வெளிமேய்ச்சல்களில் நிறைய கோழிகள் இருக்கும், நிறைய இடங்கள் இருக்கும், அவங்களுக்கு நல்லா போய் தோப்பில் போய் மேயும். 2 ஏக்கர் 3 ஏக்கர் தோப்பு இருக்கும், அதில் போய் நல்லா போய் எல்லா இடத்துலையும் போய் மேயும். அந்த கோழிகளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் தேவைப்படாது. அதிகமான இடங்கள் இல்லை, ஒரு 5 சென்ட் தான் இருக்குது, 10 சென்ட் தான் இருக்குது, இதில் போய் மேய்ஞ்சிட்டு வருது, அங்கேயே தான் சுற்றுதுன்னு பார்த்தா அதுகளுக்கெல்லாம் இந்த டானிக்கை வந்து தண்ணியில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மாதிரி அடைச்சே வச்சுருக்க கோழிகள், பண்ணையில் இருக்க கோழிகள், வீட்டு மேலே மொட்டை மாடியில் வளர்க்கப்படுற கூண்டுகளில் வளர்க்கப்படுற கோழிகள், இதுகள் எல்லாத்துக்குமே இந்த வைமரால் தண்ணியில் கொடுக்கலாம். தண்ணியில் கொடுக்கும்போது அது கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் நல்லா உணவு எடுக்கும். நல்லா உணவு எடுத்தாலே கோழிகள் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பொரிச்ச குஞ்சுகளுக்கு கொடுக்கலாமா, சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். பொரிச்ச குஞ்சுகள் ஒரே நாள் குஞ்சு, 2 நாள் குஞ்சு பொரித்து 2 நாளில் தான் தண்ணியோ தீவனமோ எடுக்க ஆரம்பிக்கும். அந்த 2 நாளோட அதை இங்குபெட்டரில் வச்சுருந்தாலும் எங்கே இருந்தாலும் 2 நாளோட இறக்கி தண்ணி தீவனம் வைக்க ஆரம்பிச்சிடணும். அது 2 நாளைக்கு மேலே நீங்கள் வைக்காமல் இருந்தீங்கன்னா அது ஒன்று ஒன்றா இறக்க ஆரம்பிக்கும். அந்த மஞ்சக்கருவானது இந்த குஞ்சுகளுக்கு ஒரு 2 நாளைக்கு அதனுடைய ஆசனவாய் பின்பகுதியில் உள்ளே இருக்கும். அதில் தான் அந்த விட்டமின்ஸ், அதுக்கு தேவையான சத்துக்களை வந்து அந்த குஞ்சுகள் 2 நாளைக்கு 3 நாளைக்கு எடுத்துக்கும். அது உடம்புல அதுவாக இயற்கையாக அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த சத்தை. அது 2 நாள் 3 நாள் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் தண்ணி கொடுக்கல, தீவனம் கொடுக்கலன்னு சொன்னால் கோழி குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிக்கும். அதனால் இதுவும் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 ml நீங்கள் வச்சிடலாம். இப்போ என்கிட்ட வந்து 10 குஞ்சு தான் இருக்குது, 20 குஞ்சு தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/4 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 சொட்டு அதில் போட்டுக்குங்க. ஒரு இங்கு பில்லர் எடுத்து ஒரு அழுத்திங்கன்னா ஒரு சொட்டு வரும். கொஞ்சமாக சொட்டுனா சொட்டாக தான் போடணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. அதை மாதிரி இப்போ சிரஞ்சில் கூட எடுத்துக்கலாம். 2.5 ml நீடில் சிரஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 2.5 ml நீடில் சிரஞ்சில் ஒரு 2 கோடு 1 கோடு, இப்போ 1/2 லிட்டர் தண்ணினா ஒரு கோடு தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு அந்த தண்ணியை வைக்கலாம். அதுவே வந்து 1 லிட்டர் தண்ணி அப்படின்னா ஒரு 3 கோடு, அதான் 0.3 ml. அதை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு அதில் குடி தண்ணியாக வைக்கலாம். அது மாதிரி பொரிச்ச குஞ்சுகளுக்கும் வைக்கலாம். 2 நாள்லேருந்தே வைக்க ஆரம்பிச்சிடலாம். பெரிய கோழிகளுக்கும் வைக்கலாம், குஞ்சுகளுக்கும் வைக்கலாம். அதே போல் இந்த முடி கொட்டுதில்லை, நிறைய முடி கொட்டுறது இருக்குது. சில கோழிகளுக்கு முடி தன்னால் கொட்டும், சிலது கொத்தி பிடுங்கும், சிலது முடி கொட்டும். அந்த கொத்தி பிடுங்குற தன்மைக்கும் வந்து இதை கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த கொத்துற இது கூட நாளடைவில் குறையும். முடி வளர ஆரம்பிச்சிடும், கிடுகிடுன்னு முடி வளரும். முடி வளர்ந்துருச்சுன்னா அதுகளை கொத்துறதையும் குறைச்சிரும். அது முதல்ல கொத்துது அப்படின்னா முடி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா கொத்துறதை குறைச்சிரும். அதுவே வந்து அசில் கிராஸுக்கு வந்து இதை வச்சா சரி வருமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வைக்கலாம். ஆனால் அந்த முடியை கொத்துற தன்மை வந்து அதுக்கிட்ட எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பெரும்பாலும் இது பலன் தராது. இது வந்து சத்துக்கு ஊக்கத்தைப்படுத்துமே தவிர அந்த முடி வளர்கிறதுக்கு அந்த கோழிகளே விடாது. அசில் கிராஸை பொறுத்தளவு அதுகளே விடாது, கொத்தி முறிய பிடிங்கிட்டுருவோம். அது மூக்கு விட்டாமல் வளர்க்குறது மகா தவறு. அதனால் இது சத்துக்கு வந்து ஊட்டமான ஒரு டானிக் தான் இந்த வைமரால் டானிக். இப்போ நாங்கள் வந்து 0.3 ml வந்து 1 லிட்டருக்கு ரெஃபர் பண்ணுறோம். கம்பெனியும் அதான் சொல்லியிருக்கு. இதுவே நீங்கள் அதிகமாக வச்சிடக்கூடாது. 1 லிட்டருக்கு 1 ml 2 ml 3 ml இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வைக்கிறது, அப்புறம் தனியாக ஒரு கோழி குஞ்சு இருக்குன்னா அதுக்கு பிடிச்சி
இதுலேருந்து ஒரு அரை ml எடுத்து வாய்க்கில் போடுறது அதெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா சத்து டானிக்கை பொறுத்தளவில் நீங்கள் அதிகமாக டானிக்கை கொடுத்தீங்கன்னா மற்ற உணவுகள் தேவையும் வந்து அதுக்கு அதிகமாக இருக்கணும். இந்த அளவுக்கு அந்த உணவுகளும் கிடைக்கணும். நல்லா உணவு இதை எடுக்கும்போது நீங்கள் அதிகமாக கொடுத்தா அதை பாதிக்காது. இல்லை இதை அதிகமாக கொடுத்தீங்கன்னா இதுவே ஒரு நோயாக மாறும். இதுவே கண்டிப்பாக நோயாக மாறும். அதனால் அது அப்படி கொடுக்கக்கூடாது. நீங்கள் அந்த 0.3 mlனால் 1 லிட்டருக்கு 0.3 ml தன்னிச்சையாக ஒரு கோழிக்கோ குஞ்சுகளுக்கோ கொடுக்கும்போது 2 சொட்டு 3 சொட்டு அதுக்கு மருந்தை கொடுத்துட்டு அதில் ஒரு 2 சொட்டோ 3 சொட்டோ கொடுங்க. அப்படி கொடுத்துக்கிட்டு வரும்போது நோயிலேருந்தும் கோழிகள் விடுபடுறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரிஜினல் பெருவிடை கோழி குஞ்சுகள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கால் பண்ணலாம். நம்மக்கிட்ட அது ஒரிஜினல் பெருவிடை கோழி குஞ்சுகள் கொடுக்குறோம். பாருங்கள், அதுகளையும் நீங்கள் வாங்கி வளர்த்து பயனடையலாம். 0.3 ml எடுக்கிறது எப்படி அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். 0.3ங்கிறாரே இது எப்படி எடுக்கிறது அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும். வாங்க, நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி எடுக்கிறதுன்றதை உங்களுக்கு நான் ஒரு செயல்முறையாக காட்டுறேன். இது வந்து வைமரால், இதுதான் நம்ம முதல்ல காட்டணும். இப்போ இதை வந்து எப்படி எடுக்கிறதுன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து 2.5 ml நீடில் சிரஞ்சி, 2.5 ml நீடில்ஸ் தான் வாங்கணும், எடுத்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோடுன்னா இந்த பாருங்கள், முன்னாடி 1 2 3 கருப்பு கருப்பாக கோடு இருக்கும். அந்த கோடை தான் எண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த கோடில் தான் ஒரு 0.3 ml கோடு வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். பாருங்கள், 0.3 ml எடுத்துருக்கேன். இதுதான் 1 லிட்டருக்கு போடணும், 0.3 ml. இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த தகவலாக தான் இந்த வீடியோ. இந்த சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உடனே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்துட்டும் கமெண்ட் பண்ணலாம். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.